சலாத்துல் லைல் என்று சொல்லக்கூடிய இந்த இரவு தொழுகையை தொழுதவர்களாக அதற்கான கூலியை அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த இரவு தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த தொழுகை எதுக்காக தொழுகணும், அந்த தொழுகையில் நாம் என்ன அல்லாஹ்ட்ட கேட்கணும். இது நிறைய பேர் தொழுதுடுறாங்க, ஆனால் என்ன கேட்கணும்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகை ரசூலுல்லாஹ்வுக்கு கடமை ஆக்குவதற்கு முன்னாடி நபித்தோழர்கள் தொழுத தொழுகை இந்த தொழுகை தான். கிட்டத்தட்ட 12 மாதங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த தொழுகையை கடமையாக்கிட்டான். இதை தவிர வேறு எந்த தொழுகையும் சஹாபாக்களும் தொழுகலை, ரசூலுல்லாவும் தொழுகை கிடையாது. ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்துச்சு. பிறகு ரசூலுல்லாஹ் மெஹராஜுக்கு போன பிறகு அல்லாஹ் 5 நேர தொழுகையை நமக்கு கடமையாக்கின பிறகு குர்ஆனுடைய ஒரு வசனம் வருது, நபியே இந்த சலாத்துல் லைல் என்ற இந்த தொழுகையை உன் மீது கடமையாக்கியிருக்க, உனக்கு கடமை, நீ எந்த காலகட்டத்தில் இது விட்டுறக்கூடாது. உன்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ஒரு சுன்னத்து தொழுகையாக தொலாட்டி குற்றம் இல்லை என்று அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்தான் என்று குர்ஆனுடைய வசனம் வரும். அந்த வசனம் வந்த பிறகுதான் சஹாபாக்கள் இந்த தொழுகையை விருப்பப்பட்டவங்க தொழுகுவாங்க, சில பேர் தொழுக மாட்டாங்க. இப்படியாக இந்த தொழுகையினுடைய ஆரம்ப காலகட்ட வரலாறுகளை நம்ம பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹ் ஃபர்லா வச்சிருந்தான். நமக்கெல்லாம் 5 நேர தொழுகை, நமக்கு முன்னாடி வாழ்ந்த அனைத்து நபிமார்களும் தொழுத தொழுகை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சலாத்துல் லைல் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகை. ஆனால் அது 8 ரக்காத்தாங்கிறது எந்த ஆதாரமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுத தொழுகை இந்த இரவு தொழுகை தான் அல்லாஹ் அவர்களுக்கு ஃபர்லாக கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றது பார்க்கணும். அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கடமையான தொழுகைக்கு பிறகு ஒரு மிக முக்கியமான ஒரு தொழுகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த தஹஜ்ஜத் தொழுகை தான். கடமையான தொழுகைக்கு கூட குர்ஆனில் 5 நேரம் தொழுகுவதற்கு ஆதாரம் இல்லை. சில அல்லாஹ் மறைமுகமாக சொல்லுவான். ஹதீஸுகளில் 5 நேரம் தொழுகுவதற்கான ஆதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஆனால் தஹஜ்ஜத் தொழுகைக்கு குர்ஆன்லேயே அல்லாஹ் ஆதாரத்தை வைக்கிறான். சலாத்துல் லைல் அந்த தொழுகையை அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னுடைய அடியார்களில் சிலர் அந்த நேரத்தில் எழுவார்கள். அப்போ தூங்கி எந்திரிச்சு தொழுகிறது தான் இந்த தொழுகையினுடைய மிக முக்கியத்துவம். அப்போ நிறைய பேர் அந்த தொழுகை அப்படி தொழுக மாட்டாங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பிறகும் இந்த தொழுகையை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்ற ஒரு சலுகையை கொடுத்தாங்க. ஆனால் தூங்கி எந்திரிச்சு தொழுகிறது தான், அந்த 3 மணிக்கு தொழுகிறது தான் சிறப்பு. திருமறை குர்ஆனுடைய வசனமும் அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காமிக்கிறான். இரவு நேரத்தில் அவர்கள் தங்களுடைய படுக்கையை விட்டு எழுவார்கள். அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அந்த 3ஆம் இரவு இரவினுடைய கடைசி பகுதியில் அவர்கள் தொழுகையை தொழுகுவார்கள் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றதை நம்ம பார்க்கணும். இதுல மிக முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழுகையில குறிப்பாக அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்க சொல்றான். திருமறை குர்ஆன்ல பார்க்கும்போது அவர்கள் அந்த இரவு நேரத்தில் தொழுதை விட்டு தங்கள் இறைவனிடத்தில் வல் முஸ்தஃபிரீன், இறைவா எங்களை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று குர்ஆனுடைய வசனம். ஏன் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான்? எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. சொர்க்கத்தில் ஒரு 10 ஏக்கரை கேட்கலாம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்கலாம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கலாம், உலகத்தில் பொருளாதாரத்தை கேட்கலாம், அழகிய மனைவியை கேட்கலாம், கல்வியை கேட்கலாம், கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் அல்லாஹ் கேட்க சொன்ன வாசகம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பு கேளு என்று
திருமறை குரானில் நேரடியாகவே அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றது. அப்போ என்ன காரணம், எதுக்காக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விளக்கத்தை அல்லாஹுவே திருமறை குரானில் சுட்டி காட்டுகின்றதை பார்க்கணும். அதை எப்படி சொல்றான்னா, சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். எந்த மாதிரின்னா, பல நபிமார்களுடைய சமுதாயத்தினுடைய அநியாயக்காரர்களை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். பல மாடல்ல அழிப்பான். தண்ணீரை கொண்டு, இடி முழக்கத்தை கொண்டு, பூகம்பத்தை கொண்டு, அது மாதிரி கடுமையான நெருப்பு மழையை கொண்டு, இப்படி பல வகையில் அல்லாஹ் அழித்ததாக ஒரு பட்டியலே குரான்ல. இந்த சமுதாயம் செஞ்ச தவறுகளுக்காக அல்லாஹ் அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு கடைசியான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தர்றான். என்ன வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீ செஞ்சது எல்லாம் நீ மன்னிச்சிடுற, நீ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்க. அவனுடைய கருணை அல்லாஹ் காட்டுறான். பாவ மன்னிப்பு கேட்டு இனிமேல் திருந்தி வாழ, உன்னை விட்டுறேங்கிறான். அந்த நேரம் எது வரைக்கும்னு குரான்ல பார்த்துட்டா தஹஜ்ஜுடைய நேரம் மட்டும். அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான்னா, பாவ மன்னிப்புக்கான வாசலை எது வரைக்கும் வைக்கிறான், தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்துக்குள்ள அவன் கேட்கலேண்டா, அல்லாஹ் லூத்தின் மின் சஹர், சஹருடைய நேரத்தில் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் பூண்டோட அழித்து விடுவான் என்று திருமறை குரான் சில சம்பவத்தை பார்க்கணும். அதில் லூத்து நபிய சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஓரின சேர்க்கையில் அந்த மக்கள் இருந்தாங்க. அவர் சொல்லி பார்க்குறாரு, எவ்வளவோ சொன்னாலும் கூட அவங்க திருந்துற மாதிரி இல்லை. கடைசியில் ஒரு நாள் அல்லாஹ் நிர்ணயிக்கிறான், லூத்தே நீ சொல்லிட்ட, உன்னுடைய வேலை முடிஞ்சது, இனிமேற் கொண்டு யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கிட்டு நடக்கிறானோ அவர்களை அழைத்து கொண்டு இந்த ஊரை விட்டு நீ போயிரு, மற்றவன் எல்லாத்தையும் விட்டுரு, அவர்களுக்கு அல்லாஹ் நேரத்தை நிர்ணயித்து விட்டான் என்று குர்ஆன் வசனம் லூத் நபிக்கு வருது. அல்லாஹ்வுடைய வஹி வந்த உடனேயே அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு, ஈமான் கொண்டவர்களை கூட்டிட்டு போறார். போகும் பொழுது அந்த ஊரினுடைய எல்லை அதுதான் கரெக்டாக சஹருடைய நேரமாக தஹஜ்ஜுடைய நேரத்துக்கிட்ட நிற்கிறார். அப்படி நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த மக்களுடைய அல்லாஹ் தன்னுடைய லகனத்தை இறக்கிறார். அப்போதான் இறக்கிறார். அது வரைக்கும் பாவ மன்னிப்பு கேட்க சொல்றாங்க, கேட்கல. அந்த நேரத்தில் நெருப்பு மலையை இறக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊரை தலைகீழாக அப்படியே தோசையை திருப்புற மாதிரி ஒரே அடி, கீழே இருக்கிறது எல்லாமே மேலே வந்துருச்சு. அப்படியே அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்கிறான். அப்படி அழிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் கத்துவாங்கல்ல, உயிர் போகும்பொழுது, கை கால் உடையும் போது, நெருப்பு மழை விழுகும் போது ஊரே கதறுது, கத்துன்னு கத்துது. லூத்து சொன்ன அந்த அதாபு இறங்கிருச்சேன்னு. அப்பதான் அல்லாஹ் லூத்து நபிக்கு வகி அறிவிக்கிறான். அவனுடைய அழுக சத்தம், கதறல் இதெல்லாம் உன் காதுல கேட்டுச்சுன்னா நீ திரும்பி பார்க்கக்கூடாது. உனக்கு சட்டம் அதுதான். நீ திரும்பி பார்க்க, அதுல உனக்கு இறக்க குணம் வந்துடக்கூடாது. நீ திரும்பி பார்க்காது, போயிட்டே இருந்து திருமறை குர்ஆனுடைய வசனம் இறங்குது. அப்போ அந்த சமுதாயத்தை அழித்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜுடைய நேரம். அதில் தான் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்கச்சோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நபிக்கும் இதுதான் கதி. மத்தேயு வாசகர் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அவன் திருந்த மாட்டேங்கிறான், சிலைகளை வணங்குறான், எல்லா வேலையும் செய்கிறான். கடைசியில் அந்த சமுதாயத்தை அழிக்கும் போது எப்படி கேட்க வெட்டி எடுக்கிற மாதிரி நல்லவர்களை தனியாக பிரிச்சுக்கிறான். யாரெல்லாம் மூமினா இருக்கிறான்னு அவனை எல்லாத்தையும் தனியாக எல்லாம் ஓரங்கட்டிட்டு, நபியே ஒரே ஒரு சப்தம், அவ்வளவுதான், ஒரு சவுண்டு, இடி உலக்க மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சு. வந்த ஸ்பாட்லேயே ஒரு செகண்ட் கூட அவங்க உயிரோடு இல்லை. நின்று இருந்தவன் அப்படியே செத்து கீழே விழுகிறான். வேலை செஞ்சுட்டு இருந்தவன் அப்படியே மயங்கி விழுகிறான். விளையாடிட்டு இருந்தவன் கீழே விழுகிறான். வெளியில் இருக்கிறவன், சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரம் எல்லாமே பொத்துன்னு விழுகிறான். உளுந்த வேகத்தில் எப்படி விழுகிறாங்கன்னா, அவர்கள் வைக்கோல்
இந்த காஞ்சி போன வைக்கோலை மாடு எப்படி கடிச்சு தின்னு அந்த கஞ்சி மாதிரி வெளியே நுரையா தள்ளுமா, அந்த மாதிரி கஞ்சி மாதிரி ஆக்கிட்டார்கள். அவர்களை புதைக்கிறது கூட ஒரு ஆள் கிடைக்க, அந்த மாதிரி அந்த சமுதாயத்தை அழித்ததாக திருமறை குர்ஆனுடைய வசனம். இது எப்போ நடக்குது? எல்லாமே அந்த நேரம். அப்போ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்னடா, நீ தப்பு செய்கிற முக்கியம் இல்லை, பாவ மன்னிப்பு கேட்டியா நான் விட்டுறேன், எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருந்தாலும் பிரச்சனை. அதனால தான் ரசூலுல்லாவுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆன்ல தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேளுங்க, மற்றதெல்லாம் கேட்கறதுக்கு தடை இல்லை, பாவ மன்னிப்பு கண்டிப்பாக கேட்கணும் என்பதுதான் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்காக மிக முக்கியமான ஒரு வசனத்தினுடைய விளக்கமாக பார்க்கணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம கேள்விப்பட்டோம். அவர் சமுதாயத்துக்கு போறாரு, அல்லாஹ்வை வணங்குமாறு சொல்றாரு, யாருமே வணங்கலை. ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்ட்ட இந்த சமுதாயத்தை அழிச்சிருங்கிறார். இந்த சமுதாயத்துக்கு எதிராக அல்லாஹ்ட்ட துவாவே கேட்டுறார். அவர் கேட்டுட்டு போயிடுறார் வெளியூருக்கு. அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அவர் போன பிறகு சில அடையாளத்தை ஏற்படுத்த, அல்லாஹ்வுடைய வேதனை வரக்கூடிய சில அடையாளம் வானத்தில் எப்படியோ வருது, என்ன வகையில் வருதுன்னு குர்ஆன்ல இல்லை. ஆனால் சில அல்லாஹ்வுடைய லகனத்துக்குரிய அடையாளம் வரும்பொழுது அந்த மக்கள் பார்த்து பயந்து திருந்திடுறாங்க. இல்லை, யூனுஸ் சொன்ன அடையாளம் வந்துருச்சு, நம்ம தான் தப்பு பண்ணுறோம், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திக்கலாம் என்று அந்த மக்கள் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, திருந்துறாங்க. அல்லாஹ் அவர்களை அழிக்கல. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சமுதாயத்தை அத்தனை அல்லாஹ் ஒருத்தனை கூட அழிக்கல. பாவ மன்னிப்பு கடைசி நேரத்தில் அந்த தஹஜ்ஜுடைய அந்த நேரத்தில் கேட்டுடுறான், அல்லாஹ் விட்டுடுறான். இவங்க யாருமே கேட்கல. லூத்துடைய சமுதாயம் கேட்கல, ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் கேட்கல, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், யாரெல்லாம் கேட்கலையோ அவங்க எல்லாம் அல்லாஹ் அது அவனுடைய லகனத்து வரும் பொழுது அது மிக கொடூரமாக இருக்கும் என்பதுதான் குர்ஆனுடைய வசனத்தில் பார்க்கணும். ஆது சமுதாயம் எவ்வளோ வலிமை வாய்ந்த சமுதாயம், அவன் மாதிரி ஒரு வலிமையான ஆளை அதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உலகத்தில் படைக்கல, மனுஷன்தான் இதுவரைக்கும் படைக்கல. உடல் ரீதியான வலிமைங்கிறது பெரிய இராணுவம், ஒவ்வொரு அணுகுண்டு மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய ஆயுதம். ஆனால் அவன்கிட்ட ஒன்று எல்லாமே என்ன பலம் என்பது என்னுடைய திறமை, என்னுடையது என்றா முடிஞ்சு போச்சு. எப்படி அழிக்கிறான்டா, நீ சொன்னதுக்கு பெருமை கொள்ளாதே, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுங்கிறான், பாவ மன்னிப்பு தேடுறா, நீ ரொம்ப ஓவரா போற, இதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, கேட்கல. சாதாரணமாக வீசக்கூடிய காற்று, ஆக்சிஜன் இருக்கக்கூடிய காற்று இல்லைன்னா, அந்த ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். ஒரு 5 நிமிஷத்தில் அல்லாஹ் உலகத்தில் காற்றை நிறுத்தினாண்டா டோட்டல் அவுட்டு தான். அந்த காற்றை அல்லாஹ் எப்படி மாத்துறான்டா, மலட்டு காத்தை அனுப்பினோங்கிறான். இந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய அதை எடுத்து போட்டு முரட்டுத்தனமான கொடூரமான காத்தை நாம் வீசினோம், துண்டு துண்டா போனாங்கிறான். அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு சமுதாயம் நம்ம மாதிரி துண்டு துண்டா போனாண்டா பார்க்கலாம், ரொம்ப பலகீனம். அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு சமுதாயம் பாறைகளை எல்லாம் கையில் புடைஞ்சு வீடு கட்டினவன் துண்டு துண்டா பேரிச்சமலை கீழே விழுந்து துண்டு துண்டா போகிற மாதிரி கையொரு பக்கம் கால் ஒரு பக்கமாக அழிந்து போனார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான்டா. அப்போ இதில் பிரத்யோகமாக நம்ம பார்ப்பது என்னான்னு கேட்டால் பாவம் மன்னிப்பு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத் எல்லாத்திலும் லாஸ்ட் ஃபைனலில் எது நிற்குது? பாவ மன்னிப்பு தான் நிற்குது. தர்மம் பண்ணீங்க, 10 ரூபா பண்ணாலும் ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க. 5 நேரம் தொழுகிறீங்க, இரவு எல்லா தொழுகைக்கு என்ன அல்லாஹ் கூலியை தர்றாங்க? பாவத்தை மன்னிப்ப. தொழுதுன்னா பாவம் மன்னிக்கப்படுது, அதுதான் மெயின். இந்த இரவு தொழுகையை நீங்கள் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமலான்ல இரவு தொழுகையை நீ தொழுதாண்டா 1 வருஷத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறேன். மற்ற நாள் அந்த சிறப்பு கிடையாது. அதே போல மற்ற இன்னும் 2 நோன்பு இருக்கு, அரஃபாவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு. அதுக்கு என்ன நன்மை? பாவத்தை அல்ல 1 வருஷத்துடைய பாவம், முஹர்ரம் மாதத்து நோன்பு, அரஃபாவுக்கு 2 வருடத்துடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறேன். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, உம்ராவுக்கு போயிட்டு வந்தாலும் என்ன கூலி? யா இபாதி அல்லதீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லக தக்னூத்து ரஹ்மத்துல்லாஹ். எல்லா பாவம் செஞ்சவனை ஹஜ்ஜுக்கு செய், அத்தனை பாவத்தையும் மன்னிச்சார். அன்று பிறந்த கூடாது.
ஒருத்தன் வந்து அல்லாவின் பாதைகள் ஷஹீதாரா ஜிஹாதா மௌத்தா போறான், எல்லாத்தையும் எல்லாம் மன்னிக்கிறேங்க. அப்ப நீங்க எந்த அமலை எடுத்தாலும் அதனுடைய ஃபைனல் டிசீஸ், இறுதி முடிவு பாவங்கள் மன்னிக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ஒரு இரவு தான். ரசூலுல்லாவுக்கு மறக்கடிக்கப்பட்ட காரணத்தினால 5 இரவு நம்ம முடிச்சுட்டு இருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்துல் கத்ர், 1000 மாதங்களை விட சிறப்பிற்குரிய ஒரு இரவுங்க. இப்போ 1000 மாசத்துல கிடைக்கக்கூடிய நன்மையை அந்த ஒரு இரவு, 24 மணி நேரம் கூட கிடையாது, 13 மணி நேரம், மகரிப் விட்டு ஃபஜ்ரோட முடிஞ்சு. அந்த இரவுல வந்து நீங்க தொழுகுங்க, தர்மம் செய்யுங்க, துவா கேளுங்க, சொர்க்கத்தை கேளுங்க, குர்ஆனை ஓதுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா அல்லாஹ் செய்ய சொன்னது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ, இறைவா என்னை மன்னிச்சு. நீ மன்னிப்பை எதிர்பார்க்கிற, அதைத்தான் கேட்க சொல்ல. மற்றது கேட்க வேண்டான்ற சொல்ல பர்டிகுலரா இதை கேளு, மற்றதெல்லாம் கேட்காட்டி குற்றம் இல்லை, இதை கண்டிப்பா கேட்கணுங்கிற. இப்போ 1000 மாசங்களுக்கு நிகரான ஒரு இரவில் அல்லாஹ் பாவம் மன்னிப்பதை அல்லாஹ் கேட்க சொல்றான்னா, அப்ப சுத்தி எங்க வந்து நிக்குது? பாவம் மன்னிப்பு தான் நிற்குது. இப்போ தஹஜ்ஜுத் தொழுகை என்பது பாவ மன்னிப்புக்கான ஒரு தொழுகை. இதில் நீங்கள் மற்றதெல்லாம் கேட்காட்டி கூட கண்டிப்பாக என்ன கேட்கணும்? இறைவா என்னை மன்னிச்சு. ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப பெரிய வாயில நுழையாத வார்த்தை இல்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னை மன்னித்து விடு, முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி வந்து கூடுதலாக அஸ்தக்ஃபிருல்லாஹி வாத்தூப் இலையே, இறைவா என்னை மன்னித்து விடு, உங்ககிட்ட தான் வந்து நான் நிற்பேன். இரண்டாவது சேர்த்து நான் மறுமையில் முன்னால தான் வந்து நிற்பேன், என்னை மன்னிச்சு. மூணாவது ரசூல் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி கேட்டாங்க. எல்லாமே ஒரு வார்த்தை தான் மாறும், சுபஹானக வபி அம்திக அஸ்தக்ஃபிருக, இறைவா நீ தூய்மையானவன், நான் பாவி. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, நான் தப்பு செஞ்சவன் தான், நான் நபி ஆனாலும் நான் பாவி தான், என்னை மன்னிச்சிரு, உன் முன்னால வந்து நிற்கிறேன். இப்படி ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, ரசூலுல்லாஹ் 40ல் நபியாகிறாங்க, 63ல் மௌத்தா போகிறாங்க, 23 வருஷம் வாழ்ந்தாங்க. இந்த குர்ஆன் முழுசா அவங்க வாயிலிருந்து வந்தது தான், ஒட்டுமொத்த ஹதீஸும் அவங்க வாயிலிருந்து வந்தது தான். எல்லா நல்ல வார்த்தைகள் எல்லாமே அவங்க வாயிலிருந்து அல்லாஹ் மூலியமா வந்தது தான். அவங்க இந்த துனியாவை விட்டு போனாங்களா இல்லையா? போகக்கூடிய கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன? 2 வார்த்தை, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, இறைவா என்னை மன்னித்து விடு, உன் கருணையை எனக்கு காட்டு. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வார்த்தை எங்க போய் முடியுது? நபியான பிறகு இக்ரா பிஸ்மியிலிருந்து ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமும் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான். ஆனால் அவர் கடைசியாக உலகத்தை விட்டு பெரியும் பொழுது என்ன அல்லாஹ்ட்ட கேட்கிறார்? என்னை மன்னிச்சிரு, உன்னுடைய கருணையை எனக்கு காட்டுன்றான். இந்த கருணைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்கள் தொழுகைகளை உங்களுடைய வணக்க வழிபாடுகளை வச்சுட்டு யாரும் சொர்க்கம் போக முடியாதுன்ட்டாங்க. இதை சொன்னோன்னா சஹாபாக்களுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா இது, நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், இதுல சொர்க்கம் இல்லைன்னு இப்படி என்னத்துக்கு இப்படி செய்யணும்? அப்ப திருப்பி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் உங்க நிலை? நாங்க அப்படின்டா சரி, நீங்க நபியா இருக்கிறீங்க, உங்க நிலை? ஏன் நிலையும் அப்படிதான்ட்டா. நானும் நபியா இருக்கிறதுனால வந்து என் தொழுகை நோம்பெல்லாம் வச்சுட்டு நான் சொர்க்கம் போக முடியாது, என்னதான் வழி? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் எவனும் சொர்க்கம் போக முடியாது. அவன் ஆடணும், அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கணும், உங்களுடைய உள்ளத்தை பிடிச்சிருக்கணும், உங்கள் செயல்பாடை பிடிச்சிருக்கணும், உங்கள் நடவடிக்கையை பிடிச்சிருக்கணும். அந்த கருணை இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமே தவிர சும்மா நாம் பாட்டுக்கு நிறைய அந்த வேலை செஞ்ச இதிலெல்லாம் போக முடியாது. அதனால்தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கடைசியாக வச்ச வார்த்தை என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி, என்னை மன்னிச்சிரு, வர்ஹம்னி, உன் கருணை எனக்கு காட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது, நம்மள்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னாண்டா பாவம் மன்னிப்பு தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. நீ வந்து உண்மை இபாதத் பண்ணி நீ பாட்டுக்கு இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. என்ன நினைச்சு நீ மன்னிப்பு கேட்குறப்ப ஒரு ரப்பு இருக்கிறான், விடமாட்டான், அவனா மீறி ஒன்று என் மேல் இருக்கக்கூடிய பயம், நீ பாவம் மன்னிப்பு கேட்குறீங்க, அது போது நீ என்ன செஞ்சாலும் மன்னிக்கிறேங்க.
அப்போ பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த தஹஜ்ஜுத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்படி நம்ம இரவு தொழுகையை தொழுதோண்டா எது கேட்குறீங்களோ இல்லையா, இந்த பாவ மன்னிப்பை மட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேளுங்கள். பாகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹ் இருப்பினார்.